நீர் நல்லவர் சர்வவல்லவர் உம்மை போல தெய்வம் இல்லையே. நீர் நல்லவர் சர்வவல்லவர் உம்மை போல தெய்வம் இல்லையே. ஹல்லேலூயா 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 ஆவியான என்னையும் உன் பிள்ளையாய் மாற்றினீர். ஆவியான என்னையும் உன் பிள்ளையாய் மாற்றினீர். நல்லவர் சர்வவல்லவர் உம்மை போல தெய்வம் இல்லை. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. நல்லவர் சர்வவல்லவர் உம்மை போல தெய்வம் இல்லையே. நீர் நல்லவர் சர்வவல்லவர் உம்மை போல தெய்வம் இல்லையே. ஹல்லேலூயா 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 பரிசுத்த ஆவியார் என்னையும் நியமிக்கிறீர். உம்மை பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைக்கிறீர். நல்லவர் நல்லவர் சர்வவல்லவர் உம்மை போல தெய்வம் இல்லை. மரணத்தின் பள்ளத்தாக்கில் நாம் நடந்தாலும் அவர் நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார். யோசேப்பானவன் அவனுடைய மரணத்தின் பள்ளத்தாக்கில் அவன் நடந்தான். ஆனாலும் தேவன் அவனோடு கூட இருந்தார். ஆமென் ஹல்லேலூயா. அதே போல பார்த்தீங்கன்னா தாவீதும் அவன் பள்ளத்தாக்கில் அவன் தான் சொல்றாங்க, நான் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நீர் என்னோடு கூட இருக்கிறேன். பாதாளத்தில் நான் படுக்க மாட்டாலும் நீங்க அங்கே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் அவனு. ஆமென். அதே போல நாம் மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் வேலை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாரிந்த வேலை மனிதனான என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்த ஆராதனை
என் கூட வருவார்கள் என்று நான் நினைத்திருக்கலாம். ஆனால் சில நேரங்களிலே நீர் மாத்திரம் எனக்கு போதுமானவராயிருந்து ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அந்த நேரத்தில் அவங்களுடைய டேலண்ட் மட்டும் தான் அவங்கள அந்த இடத்துல இருந்து தப்பிக்க வைக்க முடியும். அந்த நேரத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. அவன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறதோ என்று பார்த்தார்கள். அதுபோல நம்மளுடைய வார்த்தையில் நம்மளுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும் என்று எதிரிகள் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஏன்னா நம்ம நண்பர்களை கூட பார்க்கலாம். என்ன வார்த்தை சொல்லலாம், என்ன வார்த்தை சொன்னா இவங்க இடத்துல பிரிந்து போகலாம், சண்டை போடலாம்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த வார்த்தை சொன்னாலும் மோசே சொல்றான், ஆண்டவரே நான் திக்குவாயா இருக்கிறேனே, நீங்க என்ன கொண்டு போறேன்னு சொல்றீங்களே, என்னால முடியாது. ஆனா அவங்க எனக்கு பெரிய தரிசனம். அவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், அவரை போல ஒரு பொறுமைசாலி இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. எப்போ சொல்றாங்க? அது முடிவில் தான் சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு வந்து வழி நடத்திட்டு வந்து அவனுடைய பொறுமையை சோதித்து பார்க்கும்போது தான் சொல்லுகிறார், ஆண்டவரானவரே அவர்களை அழித்துடலாம் நினைக்கும் போது மோசே போய் சொல்ற, ஐயோ ஆண்டவரே நீங்களவா வழி நடத்திட்டு வந்தீங்க, உங்களை பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்களே, அவரே வழி நடத்திட்டு வந்தாரு, சிவந்த சமுத்திரத்தை ரெண்டா பிரித்தாரு, மன்னாவை அனுப்பினாரு. மன்னா சொல்லும் பொழுது நம்ம கடைசியாக நம்ம மீட்டிங்ல பேசினாரு, மன்னா தேவ தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த மன்னாவை கொடுத்து நீங்க போசிச்சீங்க, கடைசியா அவரே அழிச்சிட்டாரு அவங்க ஜனங்களை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏளனமா பேசுவாங்க அல்லவா? வாழ்க்கை குடிமைக்கு போறாங்க, சபைக்கு போறாங்க, மீட்டிங் வைக்கிறாங்க. ஊர்ல ஒரு அமக்கலமா இருக்கு, திருவிழா
கூட வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்குது. இவங்க சர்ச்சில் எப்போ பார்த்தாலும் திருவிழா. ஆனால் நம்ம எழுந்து நம்ம கீழே விழுந்தோம், நம்ம கீழே விழுந்தா அவர்கள் பேசக்கூடிய காரியம் என்னவா இருக்கும்? எனவே நாம் எல்லாருமே ஒன்று மாத்திரம் பிடித்துக் கொள்ளணும், நம் மீது இருக்கிற தரிசனம் பெருசு. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுதான், அவரை மாத்திரம் பிடிச்சிக்கணும். விடவே கூடாது. சப்பா நீங்க தரிசனத்தை கொடுத்துருக்கீங்க, நான் விடக்கூடாது. என் கண்ணி நிச்சயில இருந்து எனக்கு தூக்கி போடுங்க, என் மாம்சத்தின் நிச்சயத்துல இருந்து எனக்கு தூக்கி போடுங்க. என் நண்பர்கள்ட்ட போகும்போது என்னை எப்படியாவது தப்பிச்சு என்னை எஸ்கேப் பண்ணி விட்டுருங்க. நான் எப்படியாவது வந்து நான் அந்த பாவத்துல விழவே கூடாது ஆண்டவரே அப்படின்னு ஒவ்வொருவரும் நம்ம தப்பிச்சு வரும்பொழுது, யோசேப்பு ஒரு நேரத்துக்கு அவனுடைய வீட்டிலிருந்து போகும்போது 17 வயது, அவனை உயர்த்தினது 30 வயதுல. அவன் கரங்களை கட்டி ஆண்டவர் அவர் 30 வயசுல அவனை உயர்த்தினார். அந்த கடந்த காலங்கள், அந்த ஈடுபட்ட காலங்களை நோக்கி பார்த்து அவன் பட்ட கஷ்ட துன்பம், நீங்க சோதித்து உடம்பிட்டு நீங்க வரும்பொழுதுதான் ஆண்டவர் உங்களை வந்து ஒரு உண்மையான ஒரு ஆசீர்வாதத்தையும் உங்கள் மீது வைத்துள்ள தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென். கடைசியாக நாம் ஜெபித்து ஐயாவிடத்தில் கொடுப்போம்.